ஒரு இடம் கம்பராமாயணத்தை சொல்லாம நான் நிறைவு செய்ய முடியாது. கம்பன் இந்த ராமாயணத்தை எப்படி சொல்ல விழைகிறேன் என்று சொல்லுகிறான். ஆசை பற்றி அறையிலுற்றேன் ராமன் திருக்கதையை என்று சொல்லுகிற போது, ஒரு பூனை பெரிய பார்க்கடலை நக்கி குடிப்பதை போல இந்த காப்பியத்தை நான் படைக்க முயல்கிறேன் என்று அவன் எழுதுகிற அந்த நிலையில் அவன் பூனையாக தன்னை சொல்லி காட்டுக்கு போகிற போது எதெல்லாம் அழுதன என்று அவன் பட்டியலிடுகிறான் பாருங்க. கிள்ளையொடு பூவை எழுத, கிளர்மாட துள்ளுரையும் பூசை எழுத, உருதெரியா பிள்ளை எழுத, வள்ளல் வனம் புகுவான் என்றுரைக்கும் மாற்றத்தால் என்று பாடுகிற போது பூனையாக தன்னை அறிமுகப்படுத்திய கவி சக்கரவர்த்தி கம்பன் காட்டுக்கு ராமன் போகிறான் என்கின்ற காரணத்தால் நானும் அழுகிறேன் என்று ஒரு கவிஞனே தன்னுடைய அனுபவ பிடிவை அப்படி பிரித்து காட்டுகிற கம்பனுக்கு ஈடான ஒரு அனுபவ கவிஞனை நாம் பார்க்க முடியாது. ஏனென்றால் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற அறத்தை இந்த உலகத்திற்கு சொல்ல வேண்டும். ஏனென்றால் அந்த விலைமாதர்கள் அதிகமாக இருந்த அந்த சமுதாயத்தில் ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற கொள்கையை இந்த உலகத்திற்கு நிலைநிறுத்துவதற்காக அந்த காப்பியத்தை எடுத்து நாம் மகாபாரதத்தை எழுதிருக்கலாம். ஆனால் அப்படி எழுதவில்லை. ஏனென்றால் ஒரு அறத்தோடு வாழுகிற புலவன் தான் ஒரு அறத்தோடு நிற்கிற அந்த கவிதையை செய்ய முடியும் என்பதற்காக கவி சக்கரவர்த்தி கம்பன் சொல்லுகிறான். ஒன்றை சொல்லுகிறேன் நடுவர் அவர்களே, யாதும் ஊரே யாவரும் கேளி, யாதும் ஊரே யாவரும் கேளி. கவிஞனுடைய அனுபவ பிழிவு அது இலக்கணம் என்றால் அதற்கு இலக்கியத்தை படைத்தவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். அவன் குகனை முதலில் தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். குகன் வாழ்ந்த நாடு என்ன தெரியுமா? குறிஞ்சி நிலம், மலையும் மலை சார்ந்த இடம். அங்கிருந்து அவன் சுக்கிரீவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அது காடு இல்லையா, முல்லை நிலம் இல்லையா, காடும் காடு சார்ந்த இடம். அதுக்கடுத்த அரக்கனாக இருக்கிற எதிரியினுடைய தம்பியை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்கிறான் விபீஷணன். அவன் வாழ்ந்த அந்த நிலம் என்ன நிலம் தெரியுமா? நெய்தல் நிலம். ஏன் அதற்கு நெய்தல்னு பேர் தெரியுமா? நாங்கள் துணி நெய்வதை போல அங்கு கடல் அலைகள் நெய்வதால் அதற்கு நெய்தல்னு பேரு. 3 நிலங்களை சார்ந்த அவர்களை மதங்களை கடந்து, இனங்களை கடந்து, மொழிகளை கடந்து தன்னுடைய தம்பியாக அவனை ஏற்றுக்கொள்ளுகிற ராமன் எந்த நிலத்தை சார்ந்தவன்? மருத நிலத்தை சார்ந்தவன். தண்டலை மயில்களாட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் முழவினேங்க, தெந்திரை எழிலி காட்ட, தேம்பி எழி மகரையாடில் வண்டுகள் இனிது பாட மருதம் வீற்றிருக்கும் மாதோ. ஆகவே இந்த 3 நிலத்தில் இருக்கிற மக்களையும் ஒரு சேர தம்பியாக ஏற்றுக்கொண்ட அந்த அனுபவ பிழிவு சோழவள நாட்டிலே கம்பனுக்கு கிடைத்த காரணத்தால் அந்த நிலங்களை எல்லாம் தாண்டி மனித நேயத்தை சிந்திக்க வேண்டும் என்கின்ற அந்த அனுபவ பிழிவுதான் இன்றைக்கு மிக சிறந்த ஒரு நிலையாக நிற்கிறது. பாரதி தனி மனிதனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம். அது கவிதை பொழிவா? கேளுங்க அவங்கள. தனி மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் இந்த ஜகத்தினையே அழித்திடுவேன் என்று பாடினான் என்றால் வறுமையிலேயே வாழ்ந்து வறுமையிலேயே தன்னுடைய அனுபவ பொழிவால் வந்த அந்த அற்புதமான வார்த்தை அல்லவா அது கவிதை பொழிவு என்ற ஒரு சிறிய நிலையில் மட்டும் வைத்துவிடக் கூடாது. சிந்துக்கு தந்தை எங்கள் 16 சொன்னாரே, அப்படிப்பட்ட சிந்துக்கு தந்தையாக இருக்கிற பாரதி அவனுடைய காலச்சூழலிலே அவன் பாஞ்சாலி சபதம் பாடினான். பாஞ்சாலி சபதம் எதற்காக பாடினான்? அந்த காலச்சூழல், இந்த இந்திய திருநாடு விடுதலை பெற வேண்டும். இங்கே பெண் அடிமைப்பட்டிருக்கிறாள், இந்த மண்ணும் அடிமைப்பட்டிருக்கிறது. மண் விடுதலைக்காகவும் பெண் விடுதலைக்காகவும் பாஞ்சாலி சபதம் என்கின்ற அந்த அனுபவ பிழிவை இந்த நாட்டிற்கு தந்த மா கவிஞன் அல்லவா பாரதி. அவன் இல்லை என்றால் பெண் விடுதலையும் மண் விடுதலையும் இந்த நாட்டிற்கு கிடைத்திருக்குமா? அந்த அனுபவத்தை எல்லாம் கொட்டி வைத்து அவன் எழுதியிருக்கிற அந்த அழகு. அவனுடைய மனைவி நொய்யரிசி வாங்கி பானையில வச்சுட்டு ஆத்துல தண்ணி எடுத்துட்டு வர்ற வேலைக்கு பசியோட இருக்கிற கவிஞனுக்கு கஞ்சியாவது வச்சு கொடுக்கணும்னு சொல்லி பார்க்கிற போது அந்த நொய்யரிசியை கூட அவள் மனைவி வருவதற்கு முன்னால் தன் வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற குருவிகளுக்கும் காக்கைகளுக்கும் போட்டு அவன் வந்திருக்கிறவன் என் விருந்தினன் என்று, காக்கை குருவி எங்கள் ஜாதி என்று பாடி அந்த துணிச்சல்
அனுபவத்தினுடைய பிழிவா கவிதையினுடைய பொழிவா? யோசித்து பாருங்கள். அப்படி பார்க்கிற போது அப்படி வாழ்ந்த அந்த மா கவிஞனாக இருக்கிற பாரதியினுடைய கட்டுரைகள், அவனுடைய கவிதைகள், அதை விட நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதுறாங்க. நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். கடித இலக்கியம் இன்னைக்கு இல்லையே. கடித இலக்கியம் கூட இலக்கிய வகையை சார்ந்தது தானே. நெல்லையப்பருக்கு ஒரு கடிதம் எழுதுறார். தமிழ்நாட்டில் தமிழ் பள்ளிக்கூடங்கள் வர வேண்டும் என்று முதலில் தன்னுடைய கடிதத்திலே எழுதிய மாபெரும் புலவன் தமிழ். அது மட்டுமல்ல, ஆண்கள் பெண்கள் சமம் என்று எழுது, நோய்கள் தீர்க என்று எழுது, இயந்திரங்கள் பெருக என்று எழுது என்று எதிர்கால கனவையெல்லாம் ஒரு கடிதத்தின் மூலமாக கூட, கணித இலக்கியத்தின் மூலமாக கூட சமுதாயத்திற்கு தெரிவிக்க முடியும் என்றால் அவனுடைய அனுபவ பிழிவுதான் அங்கே விஞ்சி நிற்கிறதே தவிர கவிதை பொழிவு அல்ல என்பதை இந்த மன்றம் நினைத்து பார்க்க வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக பயண கட்டுரை. எத்தனை பேர் பயண கட்டுரை எழுதியிருக்காங்க? பயணங்கள் எல்லாம் நம்முடைய பண்பாட்டினுடைய நிறைகள். நம்ம ஒரு ஊருக்கு போக முடியலனா கூட அந்த ஊர்ல இருக்கிற எல்லா அனுபவங்களையும் கொட்டி நமக்கு எழுதி தந்திருக்கிற அந்த அனுபவ பிழிவுதான் காலம் கடந்து இருக்கிறது. சிறுகதைகள், நாட்குறிப்பு, அனந்தரங்கர் நாட்குறிப்பு ஒண்ணு போதுங்க. எவ்வளவு பெரிய இலக்கியம் தெரியுமா அது? அனந்தரங்கருடைய நாட்குறிப்பு நீங்க படிச்சு பாருங்க. இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறு அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சங்க இலக்கியங்கள், தலைவன் தலைவி, முழுக்க முழுக்க கவிதை பொழிவு அல்ல, அவர்கள் அனுபவ பிழிவைத்தான் தன்னுடைய கவிதையாக வைத்திருக்கிறார்கள். புறநானூற்று புலவர்கள் எல்லாம் அழகாக தன்னுடைய அனுபவ பிழிவை சொல்லுகிறார்கள். பல்சாந்தீரே பல்சாந்தீரே என்கின்ற அந்த பாடல்ல, நல்லது செய்தல் ஆற்றீர் ஆயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன், அதுதான் எல்லாரும் ஓப்பது அன்றியும் நல்லாற்றுப்படுவோம் நெறியுமார் அதுவே என்பது கவிதை பொழிவா அனுபவ பிழிவா என்று எண்ணி பார்க்கிற போது நிறைவாக சொல்லி முடிக்கிறேன். நடுவர் அவர்களே, பொன்னியின் செல்வன் எவ்வளவு அழகான ஒரு நாவல். அந்த நாவல்ல தமிழர் பண்பாட்டையும் தமிழ் கலாச்சாரத்தையும் கொண்டு வந்து அவனுடைய கால சூழல் அந்த நாவலையும் சமுதாயத்திலே எடுத்து நிற்கிறது என்றால் நாவல் கூட இலக்கியம் தானே. அங்கே எங்கே கவிதை பொழிவு வந்து நிற்கிறது என்று பார்க்கிறோம். ஆகவே பரவலாக பார்க்கிற போது ஒரு நாட்குறிப்பு இலக்கியம், ஒரு புதினம், ஒரு நாவல், எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் மண்ணின் மலர்ந்த மூவா அவர்களினுடைய கரித்துண்டை படித்து பாருங்கள். அவருடைய கரித்துண்டு என்கின்ற அந்த நாவல் சமுதாயத்தை வாழ வைக்கிற ஒரு நாவல். இப்படி ஏராளமான இலக்கியங்கள், சிற்றிலக்கியங்கள் சந்தத்தை சொல்லி தரலாம். ஆனால் சொந்தத்தை சொல்லி தந்தது அனுபவ பிடிவுதான் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். சந்தம் வேண்டுமானால் அன்றைக்கு மகிழ முடியும், ஆனால் சொந்தம் மட்டுமே நம்மை காலம் கடந்து நிற்கும். ஒரு இலக்கியம் காலம் கடந்து நிற்க வேண்டும்னு சொன்னா அதுல கவிதை பொழிவை காட்டிலும் அனுபவ பிழிவு அதிகமாக இருந்தால்தான் அது காலம் கடந்து நிற்கும் என்று சொல்லி, பெருமக்களே, காலம் கடந்து இலக்கியங்கள் நிற்பதற்கும் காலச்சூழலில் எழுந்த இலக்கியங்கள் வெற்றி பெற்றதற்கும் காரணம், அந்த காலத்தை வென்று அந்த கவிதைகள் நிற்க வேண்டும்னா அதிலே கவிதை பொழிவு மட்டுமே நிற்க முடியாது. கண்ணதாசனுடைய ஒவ்வொரு பாடல்களும், நேரம் இல்லை, கண்ணதாசனுடைய ஒவ்வொரு பாடல்களும் அனுபவத்தால் வந்த பாடல்களே தவிர கவிதை பொழிவால் ஒரு சில பாடல்கள் வந்திருக்கலாம். அவனை எழுப்பாதீர், அப்படியே தூங்கட்டும். எவ்வளவு அழகான அனுபவ கவிதை. இப்படி ஏராளமான கவிதைகளும் இலக்கியங்களும். இலக்கியம் என்பது கவிதை மட்டும் ஆகாது, அது காலம் கடந்து நிற்கிற கவிதையை இலக்கியமாக திகழ வேண்டும்னா அனுபவ பொழிவுதான் அதில் அதிகம் இருக்கின்ற காரணத்தால் இலக்கியங்கள் பெரிதும் சிறப்படைவதற்கு காரணம் அனுபவ பொழிவே என்கின்ற இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த எங்கள் வழக்கறிஞர் ஐயா உள்ளிட்ட என் தமிழ் சொந்தங்களுக்கு நன்றி பாராட்டி, வறுமையின் சமுதாய கங்கையிலே சகதிகளும் இருந்திடலாம்,
அமுதான வழக்குகளும் அழுக்காக தோன்றிடலாம். அன்னமெனும் பறவை போல நல்லவற்றை ஏற்றிடுவோம். கண்ணமிடும் பழக்கத்தை கல்லறையில் இட்டிடுவோம். லஞ்சமெனும் புற்றுநோய் நம் நாட்டை கொள்ளும் முன் அன்பளிப்பு வாங்குவோருக்கு தண்டனைக்கு வழி செய்வோம். கட்டிவிட்ட தாலிக்காக கட்டணத்தை கேட்டு நிற்கும் கெட்டுப்போன மனிதர்களை சட்டத்தோடு சந்திப்போம். எப்போன்ற இளைஞர்கள் நம் நாட்டில் இதை செய்தால் என்றுமே பாரதத்தாய் நம் கையில் சீருடைவாள் என்று சொல்லி நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் மனப்பந்தலில் பூத்த மல்லிகை மலரை காணிக்கையாக்கி இந்த இன்ப திருவிழா நூற்றாண்டை கடந்தும் நடக்கும், நடத்துவோம் என்கின்ற உறுதிமொழியும் இந்த மன்றத்தில் பதிவு செய்து எங்களுடைய முத்தமிழ் சுவை சுற்றம் 28 ஆண்டுகள் அல்ல, நூற்றாண்டையும் கடந்து நடத்துவதற்கு அடித்தளம் இடுவோம். அதற்கு எப்போன்ற இளைஞர்கள் எப்பொழுதும் காத்திருப்போம். இலக்கியங்கள் காலம் கடந்து நிற்பதற்கு கவிதை பொழிவை விட அனுபவ பிழிவே என்று சொல்லி என்னுடைய வாதத்தை நிறைவு செய்கிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு. வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.